வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி. சென்னை பெருநகர் பகுதியின் எதிர்கால வளர்ச்சியை வழிநடத்தும் விதமாக சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் 1189 சதுர கிலோமீட்டர் பரப்பினை உள்ளடக்கிய 3ஆம் முழு திட்டத்தை தேர்ட் மாஸ்டர் பிளான் 2027-2046 தயாரித்து வருகிறது. சென்னை பெருநகர் பகுதியின் வேகமான விரிவாக்கத்தை கருத்தில் கொண்டு ஒருங்கிணைத்து திட்டமிடலின் தேவையை உணர்த்தும் 5904 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் விரிவுபடுத்தப்பட்ட சென்னை பெருநகர் பகுதியினை ஒரு காம்ப்ரஹென்சிவ் மாஸ்டர் பிளான் அரசு தயாரிக்கும். இத்திட்டமானது நீண்டகால வளர்ச்சி மற்றும் மாற்றத்திற்கான ஒரு வரைபடமாக செயல்படும். மேலும் இந்த முழு திட்டம் குளோபல் பெஸ்ட் பிராக்டிசஸ் மற்றும் சர்வதேச அளவில் பாராட்டப்பட்ட பெருநகர் திட்டமிடல் கட்டமைப்புகளுடன் கம்பேர் செய்யப்பட்டு தரம் மதிப்பிடப்படும். இத்திட்டத்தினை நடைமுறைப்படுத்த அரசு 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. பிளாட்ஸ் மற்றும் கட்டடங்களுக்கான திட்ட அனுமதி தமிழ்நாட்டில் CMDA, DTCP, ரூரல் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ் என பல நிலைகளில் வழங்கப்படுகின்றன. எனவே CMDA, DTCP அண்ட் லோக்கல் பாடிஸ் போன்ற பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பத்துடன் கூடிய இணைய வழி திட்ட அனுமதி தளம் சிங்கிள் பிளாட்ஃபார்ம் ஃபார் எஃபிஷியன்ட் எக்ஸ்பெடிட்டட் டெவலப்மெண்ட் ஸ்பீட் அறிமுகப்படுத்தப்படும். இதன் மூலம் தமிழ்நாட்டு முழுவதும் திட்ட அனுமதியானது குறிப்பிட்ட நேரத்தில் வெளிப்படைத்தன்மையுடன் மக்களுக்கு கிடைக்கும். இதனை செயல்படுத்துவதற்காக 40 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. துரித நகர்மயமாக்கல் காரணமாக மிகவும் பாதிக்கப்படும் நகர்ப்புற ஏழை மக்களின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்தும் நோக்குடன் தமிழ்நாடு அரசு அடிப்படை மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகளுடன் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுதல், பயனாளிகள் சுயமாக வீடுகள் கட்டும் முறையின் கீழ் தனி வீடுகள் கட்டுதல், வாழ்வாதாரம் மற்றும் மேம்பாட்டு திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டப் பணிகளை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டப் பணிகள் கீழ் பல்வேறு நிலைகளில் முன்னேற்றத்தில் உள்ள 24,131 அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டும் பணிகள் இந்த ஆண்டில் முடியும். மேலும் 14,194 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டும் பணிகள் இந்த ஆண்டில் தொடங்கப்படும். இத்திட்டத்திற்காக 1,253 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு ஆற்றல் மிக்க இளைஞர்களுக்கு கண்ணியமான, பாதுகாப்பான மற்றும் தரமான குடியிருப்பு வசதியை பெறுவதை இந்த அரசு மேலான குறிக்கோளில் ஒன்றாகும். இதன் முன்னெடுத்து செல்லும் வகையில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் முதற்கட்டமாக சென்னை பெருநகர் பகுதியில் மாநகர் இளைஞர் மற்றும் குடும்ப வீட்டு வசதி திட்டம் மை ஹோம் என்ற முன்னோடி திட்டம் அறிமுகமாகும். இத்திட்டத்தின் கீழ் அடுத்த 7 ஆண்டுகளில் 1 லட்சம் வீடுகள் கட்டப்படும். இந்த லட்சிய திட்டத்தின் மூலம் பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் வாயிலாக சுமார் 15,000 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்படும். இதற்கு ஊக்கமளிக்கும் வகையில் தமிழ்நாடு ஷெல்டர் ஃபண்டின் மூலம் 3,500 கோடி ரூபாய் வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் வழங்கப்படும். இந்த கூட்டமைப்பு அடிப்படையிலான அணுகுமுறையுடன் டிஜிட்டல் ரெண்டல் வவுச்சர் முறையை அறிமுகப்படுத்துவதன் மூலம் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு இளைஞர்களும் தங்களது வருமானத்திற்கு ஏற்ற பாதுகாப்பான மற்றும் கண்ணியமான குடியிருப்புகளை எளிதில் பெற நிலை உருவாக்கப்படும். இந்த முன்னோடி முயற்சி சென்னை பெருநகரத்து அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளையும் தரமான வாழ்க்கை தரத்தையும் பாதுகாப்பான குடியிருப்பு வசதியும் வழங்கும் பெருநகராக மாற்றுவதில் முக்கிய பங்காற்றும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறைக்கு 8,852 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.